ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஆல் மை வியூவர்ஸ். ஒரு வழியாக ஹவாய் ட்ரிப்போட எண்டுக்கு வந்துட்டோம். இன்றைக்கி வந்து ஹொனலுலு ஏர்போர்ட்டுக்கு போய் அங்கேருந்து நம்ம பாஸ்டனுக்கு ஃப்ளைட்டு பிடிச்சி போகிறோம். இப்போ ஹோட்டல்லேருந்து கிளம்பிட்டோம். 6 மணி ஷட்டில் நாங்கள் பிடிக்கணும். அதுக்கு தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ ஷட்டில் வந்ததும் டக்குன்னு ஏறி ஷட்டிலில் போக வேண்டியதான். ஃபஸ்ட்டே ரூமெல்லாம் க்ளீன் பண்ணி எல்லாத்தையும் செக் அவுட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து கீயெல்லாம் ட்ராப் பண்ணிட்டோம். இப்போ ஷட்டில் வந்துருச்சு. ஷட்டிலில் ஏறி போய் நம்ம ஏர்போர்ட்டில் ஃப்ளைட்டை பிடிக்கணும். இன்றைக்கி ஃப்ளைட்டு பார்த்திங்கன்னா யுனைடெட் ஏர்லைன்ஸில் தான் போட்டிருக்கோம் இந்த ஃப்ளைட்டும். இப்போ வந்து ஃப்ளைட்டு வந்து எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாஸ்டனுக்கு கிடையாது, டேரெக்டாக இங்கேருந்து ஹொனலுலேருந்து லாஸ் ஏஞ்சலஸ் ஏர்போர்ட்டுக்கு தான் வந்து ஃப்ளைட்டு. அப்புறம் அங்கே வந்து எங்களுக்கு வந்து ஒரு 7 ஹவர்ஸ்க்கு மேலே லே ஓவர் இருக்குது. அதுக்கப்புறம் அங்கேருந்து பாஸ்டன் ஃப்ளைட் எங்களுக்கு. நாங்கள் இப்போ போர்டிங் பாஸ்லாம் வந்து அந்த மெஷின்லேயே பிரிண்ட் அவுட் எடுத்துட்டோம். இப்போ போய் செக்யூரிட்டி செக் முடிச்சுட்டு போர்ட் பண்ண வேண்டியதான். இந்த ஏர்போர்ட்டில் பார்த்திங்கன்னா நிறைய இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்ஸும் வருது. ரொம்ப பெரிய ஏர்போர்ட்டாக இருக்குது. ஏன்னா ஹொனலுங்கிறது ரொம்ப சின்ன ஐலாண்டு. 2 ஹவர்ஸ் சுற்றி வந்தாலே 2 ஹவர்ஸ் தான் ஆகுது. அந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் பார்த்திங்கன்னா இதுக்கு இவ்வளோ பெரிய ஏர்போர்ட் இருக்குது. இதுக்கும் இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்ஸ் வந்து நிறையா வருது. இங்கே இந்த ஏர்போர்ட்டோட செக்யூரிட்டி செக்குக்கு நிற்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுல்லாக வந்து அவங்களோட அந்த கல்ச்சர், அது சம்மந்தப்பட்ட அந்த ஆர்ட்லாம் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்கல்ப்சர் மாதிரி பண்ணியிருக்காங்க. இப்போ செக்யூரிட்டி செக்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வந்து போர்டிங்க்கு நடந்து போயிட்டுருக்கோம். நிறையவே டைம் இருக்குது, அதனால் பொறுமையாக போயிட்டுருக்கோம். எங்களுக்கு ஃப்ளைட் டைம் வந்து 8 மணி தான். எப்படியும் வந்து போர்டிங் வந்து எங்களுக்கு கடைசியாக தான் வரும். 7:30க்கு தான் வரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்ஸுன்னு பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியா, நியூசிலாண்டு, அப்புறம் சவுத் கொரியா அந்த சைடு இருந்தெல்லாம் நிறைய ஃப்ளைட்ஸ் வருது. அங்கேருந்தான் நிறைய டூரிஸ்ட் வராங்க. இங்கே இந்த இடத்துல நிறைய இடத்துல பிரிஞ்சு போகிற எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளைட்ஸுக்கு தான் நிறைய பேர் போகிறாங்க. டொமஸ்டிக் வந்து மெயின்லேண்ட் யூஎஸ்லேருந்து வர்ற ஃப்ளைட்ஸ் வந்து கொஞ்சம் கம்மி தான். அதை விட இந்த இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்ஸ் தான் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. டிஸ்டன்ஸுமே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ரொம்பவே பக்கமாக இருக்குது. 3000 மைல்ஸில் அவங்களுக்கு இங்கே வந்துடலாம் போல் இருக்குது. இங்கே மெயின்லேண்ட் யூஎஸ்லேருந்து வரதுக்கே 2000 மைல்ஸ் கிட்ட ஆகுது. இப்போ நாங்கள் ஷட்டில் பிடிச்சி இன்னொரு டெர்மினலுக்கு போய் அங்கே தான் எங்களோட ஃப்ளைட்டு பிடிக்கணும். அப்போனா பார்த்துக்கோங்க இந்த ஏர்போர்ட் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. நாங்கள் ஒரு பஸ் பிடிச்சி தான் ஷட்டில் பிடிச்சி அடுத்த டெர்மினலுக்கே போகிற மாதிரி இருக்குது. இப்போ டெர்மினலுக்கு வந்து சேர்ந்துட்டோம். ஆனால் நாங்கள் இங்கே வந்து ஏதாவது ஃபுட்டு ஆர்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சோம். ஏன்னா இங்கே ஏதாவது ரெஸ்டாரண்ட் இருக்கும்னு பார்த்தோம். இங்கே ஒரு கடையுமே இல்லை. இங்கெல்லாம் ஃபுல்லாக கேட்டாக தான் இருக்குது. வெறும் ஃப்ளைட் நிற்கிற இடம் மட்டும்தான் இருக்குது. அப்புறம் உட்கார்றதுக்கு இடம் இருக்குது, அவ்வளோதான் இருக்குது. இங்கே ஒன்றுமே இல்லை சாப்பிட்றதுக்கு. அங்கே ஒரு கடையில் பிஸ்கெட், அதுக்கப்புறம் சாண்ட்விச் அந்த மாதிரி வந்து ஃப்ரீஸ் பண்ணது இருக்கும்ல, ஃப்ராசன் இருக்கும்ல, அதை தான் வாங்கி வச்சுக்கிட்டோம். இந்த ஃப்ளைட்டில் வேறு சாப்பாடு தரமாட்டாங்க. இன்றைக்கி வேறு டியூஸ்டேங்கிறதுனால நான் வெஜ்ஜு தான் சாப்பிடுவேன். அதனால் வேறு வெஜ்ஜில் என்ன சாப்பிட்றதுனே தெரில. அங்கே வெஜ்ஜில் எனக்கு ஒன்றுமே கிடைக்கல. அதனால் சும்மா வந்து கொஞ்சம் பிஸ்கெட் தான் வாங்கி வச்சுருக்கேன். இங்கேருந்து லாஸ் ஏஞ்சலஸ்க்கு பார்த்தீங்கன்னா 4.5 to 5 ஹவர்ஸு. அது வரைக்கும் சமாளிக்கணும். எப்படியும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். சும்மா நம்ம லைட்டாக பிஸ்கெட் சாப்பிட்டுக்கிட்டு அப்புறம் அவங்க ஏதாவது ஸ்நாக்ஸ் கொடுப்பாங்க, அதையும் லைட்டாக சாப்பிட்டுக்கிட்டு மேனேஜ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இப்போ ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆக போகுது. எனக்கு இந்த விண்டோ சீட்டில் உட்காந்து இந்த ஃப்ளைட் அப்படியே பொறுமையாக டேக் ஆஃப் ஆகிறத பார்க்க ரொம்ப பிடிக்கும். அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சு போய் அந்த மேகங்களுக்குள்ளே போய் அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே கீழே வந்து நம்ம பார்க்கும்போது ஃபுல்லாக மேகங்களாக தெரியும்ல, அது வரைக்கும் அதை பார்க்குறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் ஜன்னல் ஓரத்தில் உட்காந்து அந்த விண்டோவை ஏற்றி விட்டு அதை பார்த்துக்கிட்டே இருந்தேன். அப்படியே ஜன்னல் ஓரத்துலேருந்து வெளியே பார்க்கும்போது நம்ம அப்படியே ஹொனலுலு விட்டு வெளியே போகிறோம், ஹவாயை விட்டு வெளியே போகிறோம். இதோட ஹவாய் ட்ரிப் முடியுதுன்னு நினைக்கும் போது கொஞ்சம் கவலையாக தான் இருந்துச்சு. எங்களோட ஹவாய் ட்ரிப் ரொம்பவே ஜாலியாக போச்சு. அதை மைண்டில் நான் யோசிச்சுட்டே இருந்தேன். எங்கெங்கெல்லாம் போனோம், என்னென்னலாம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருந்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா கோனாவில் நம்ம வல்கனோ பார்த்தோம்ல, கிலோவேயா வல்கனோ பார்த்தோம்ல, அந்த வல்கனோ வந்து December 20 அன்னைக்கு வந்து எரப்ட் ஆகி 1000 ஃபீட் அளவுக்கு வந்து அதோட லாவாவை வந்து மேலே வந்து எரப்ட் பண்ணியிருக்கு. அதோட அன்னைக்கு வந்து பயங்கரமாக க்ளோலாம் தெரிஞ்சிருக்கு. அதை கேட்டதும் நாங்கள் கிளம்புனதுக்கு அப்புறம் தான் அது நடந்திருக்கு. அது வந்து கிட்டத்தட்ட 2024 ஆரம்பித்து 39 எபிசோட்ஸாக அது அப்பப்போ வந்து எரப்ட் பண்ண இருந்துகிட்டே தான் இருக்குது. ஆனால் அன்னைக்கு எங்களுக்கு லக் இல்லை, நாங்கள் அதை பார்க்குறதுக்கு அந்த க்ளோவை. அது நாங்கள் கிளம்புனதுக்கப்புறம் தான் அது நடந்திருக்கு. அந்த அப்டேட்டை வந்து நான் வந்து யூடியூப்பில் அவங்க USGS அவங்களோட வெப்சைட்டில் பார்த்ததும் நினச்சேன் எங்களுக்கு அதை பார்க்குறதுக்கு லக் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு.
இப்போ மேலேருந்து பார்த்தீங்கன்னா ஹொனலூலு சூப்பராக தெரிஞ்சிச்சு. நான் மேலேருந்து சும்மா வந்து என்னோடய ஃபோனில் வந்து அப்படியே வீடியோ எடுத்தேன். ஹொனலூலு அப்படியே வந்து நம்ம போன வைக்கிகி பீச்சு, அந்த சர்ஃபிங் ஸ்பாட்டு எல்லாமே அப்படியே வந்து அதில் வந்து தெரிஞ்சுது. அப்படியே இங்கேருந்து பார்த்தாலே உங்களுக்கு வந்து பேர்ல் ஹார்பர் எல்லாமே வந்து மேலேருந்து தெரிஞ்சுது. இங்கே பாருங்கள், நம்ம பார்த்த பீச்சு இது எல்லாமே அங்கே வந்து தெரியுது. எல்லாமே குட்டி குட்டியாக தெரியுது. பெரிய பெரிய போட்டு இதெல்லாம் கூட ரொம்ப சின்ன சின்னதாக தெரியுது இங்கேருந்து பார்க்க. அன்றைக்கி வந்து மழை இல்லை, ஆனால் லைட்டாக க்ளவுடியாக இருந்துச்சு. அதனால் கொஞ்சம் சீக்கிரமே அந்த க்ளவுட்ஸ் எல்லாம் அப்படியே வந்து மறைச்சிக்கிட்டே இருந்துச்சு. அவ்வளோதான், பாய் பாய் ஹவாய் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிக்கிட்டே இருக்கிறோம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் அப்படியே வந்து அந்த ஃப்ளைட்டு க்ளவுட்குள்ளே போயிடும். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சே வந்து ஃப்ளைட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் மாதிரி கொடுத்தாங்க. இந்த ப்ரெட்ஸல் அந்த மாதிரி கொடுப்பாங்க, சின்ன சின்ன பேக்கெட்டாக ஒரு 2-3 பேக்கெட் கொடுத்தாங்க. அதை சாப்பிட்டுட்டு அப்படியே நான் தூங்கிட்டேன். ரொம்ப நைட் லேட் ஆகிடுச்சு தூங்குறதுக்கு. காலையிலேயே சீக்கிரமே எழுந்திரிச்சிட்டோம், அதனால் ரொம்ப தூக்கம் வந்துருச்சு. அதனால் தூங்கிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துலேயே 4.5 ஹவர்ஸுங்கிறது ரொம்ப ஓரளவுக்கு சீக்கிரமே போன மாதிரி தான் இருந்துச்சு. கொஞ்ச நேரத்துலேயே வந்து ஃப்ளைட்டு லேண்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபர்மேஷன் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது க்ளவுட்ஸுக்கு மேலே போய்கிட்டு இருக்குது. இப்போ க்ளவுட்ஸை விட்டு வெளியே வந்து லாஸ் ஏஞ்சல்ஸில் லேண்ட் ஆக போகிறோம். இங்கே நல்லா வெயில் அடிச்சிட்ருக்கு. ஆனால் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 61 ஃபாரன்ஹீட் தான் இருக்குது இங்கேயும். இங்கேயும் டைம் பார்த்தீங்கன்னா பிஎஸ்டி டைம் ஜோன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஹொனலூலேருந்து 2 ஹவர்ஸ் முன்னாடி இருக்கும், எங்கள்லேருந்து 3 ஹவர்ஸ் பின்னாடி இருக்கும் பாஸ்டன்லேருந்து. அதனால் இப்போ கரண்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா 3 PM, மத்தியானம் 3 மணி ஆயிடுச்சு எங்களுக்கு. இதுக்கப்புறம் பாஸ்டனுக்கு ஃப்ளைட்டு பார்த்திங்கன்னா 11 PMக்கு தான். அதனால் கிட்டத்தட்ட ஒரு 7 to 8 ஹவர்ஸ் எங்களுக்கு வந்து லே ஓவர் டைம் இருக்குது. இந்த 8 ஹவர்ஸை வந்து எப்படி இதுக்குள்ளேயே ஸ்பெண்ட் பண்ணுறது, ஏர்போர்ட்குள்ளேயே ஸ்பெண்ட் பண்ணுறது அப்படின்னு தெரியல. அதில் வேறு ஏர்போர்ட்குள்ளே சாப்பாடு தேடி பார்த்தோம், எங்கேயுமே வெஜ் ஆப்ஷனே இல்லை. அதனால் சரி பேசாமல் சாப்பிட்றதுக்காக வெளியே எங்கேயா போயிட்டு வரலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம். இப்போ நாங்கள் கிளம்பி வெளியே போயிட்டு ரெண்டல் கார் எடுத்துகிட்டு போய் எங்கேயாவது இந்தியன் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் எங்கேயாவது போக முடிஞ்சால் போகலாம் அப்படின்னு பிளானில் தான் ரெண்டல் கார் எடுக்க போயிட்டுருக்கோம். இந்த டெசிஷன் எடுத்துட்டோம், இருந்தாலும் கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. 8 ஹவர்ஸ் இருக்குது, எப்படினாலும் திருப்பி வந்துடலாம் அப்படின்னு ஒரு தைரியம் இருந்துச்சு. இப்போ ஒரு வழியாக ஷட்டில் பிடிச்சி ரெண்டல் கார் சென்டர் போயிட்டுருக்கோம். இங்கேருந்து ரெண்டல் கார் சென்டரே பார்த்தீங்கன்னா ஒரு 20 மினிட்ஸ் ஆச்சு இந்த ஷட்டிலில் போகிறதுக்கே. ஷட்டில் ஆனால் ஒரு நிமிஷத்துக்கு ஒரு ஷட்டில் வந்துகிட்டே இருக்குது. அலாமோ ரெண்டல் கார் எடுத்திருந்தோம். அலாமோ, நேஷ்னல், என்டர்பிரைஸ் 3க்கும் சேர்த்து ஒரே ஷட்டில். அது பார்த்திங்கன்னா ஒரு 1 மினிட்டுக்கு ஒன்ஸே வந்துக்கிட்டே இருக்குது. நாங்கள் நிற்கிறதுக்குள்ளேயே ஒன்றை விட்டுட்டோம், அதுக்குள்ளே அடுத்ததே வந்துருச்சு. ஆனால் என்ன, இந்த ரெண்டல் கார் சென்டரில் கார் எடுக்கிறதுக்குள்ளேயும் ஒரு 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. இந்த க்யூ வந்து கம்மியாக தான் இருந்துச்சு, ஆனால் 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. காரை எடுக்க வேற கொஞ்சம் நேரம் லேட் ஆயிடுச்சு. எங்களுக்கு வந்து காரில் அந்த கார் ப்ளே ஒர்க் ஆகலை, மேப்பு போடுறது ரொம்ப நேரம் ஒர்க் ஆகலை. ஒரு வழியாக, ஏன்னா புது இடத்துல கார் ஓட்டணும்ல, இப்போ எடுத்தோடனே ஓட்டிகிட்டு வைக்கணும். அதனால் என் ஹஸ்பண்ட் நல்லா பார்த்து தான் மேப்லாம் ஒர்க் ஆகுதான்னு பார்த்துட்டு தான் எடுத்தார். இப்போ மயூராங்கிற இந்தியன் ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வந்திருக்கோம். நவான்னு தான் நாங்கள் வந்தோம், ஆனால் அது பக்கத்துலேயே மயூரான்னு வந்து அதோட வந்து சேர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. நாங்கள் கூட க்ளோஸ்டோன்னு நினச்சோம் நாங்கள் தேடி வந்த ரெஸ்டாரண்ட்டு. இங்கே பார்த்தா மயூரா. இது வந்து கேரளா குசைன் ரெஸ்டாரண்ட்டு. இங்கே வந்து ஆப்பம், தேங்காய் பால் இதெல்லாம் போட்டிருந்தாங்க. சரி, வெஜ் ஆப்ஷனுக்கு இன்றைக்கி நம்மளுக்கு நல்ல வேட்டையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து இன்றைக்கி ஃபுல்லாக வெஜ்ஜில் இறங்கிட்டோம். அதுவும் பார்த்திங்கன்னா இங்கே இட்லி, தோசை, பூரி இதெல்லாம் பார்த்தோன்னே இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு மெனு கார்டை கூட நான் பார்த்ததில்ல இங்கே. ஏன்னா இங்கே எப்பயுமே டிஃபால்ட்டாக பிரியாணி, பன்னீர் டிக்கா அந்த மாதிரி நார்த் இந்தியன் டிஷ்ஷஸாக தான் இருக்கும். அதுவும் ஒரு 10 டிஷ்ஷஸ்ஸு ஸ்டாண்டர்டாக எல்லா ஹோட்டல்லையும் இருக்கும். இங்கே வந்து இல்லாத ஐட்டமே இல்லைன்ற மாதிரி இருந்துச்சு. எல்லாமே இருந்துச்சு. இடியாப்பம், ஆப்பம், தேங்காய் பால், அது இதுன்னு எல்லாமே இருந்தது. அதனால் கடைசியாக நாங்கள் வந்து ஒரு கீ ரோஸ்ட்டு, அப்புறம் பூரி இதெல்லாம் ஆர்டர் பண்ணி, அதுக்கப்புறம் ஆப்பம், தேங்காய் பால்னு எல்லாமே ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் ஒரு எக் ஃப்ரைட் ரைஸ் பசங்க ஆர்டர் பண்ணாங்க. இவ்வளோதான். அதை வந்து
சரி சாப்பிட்டுட்டு ஏதாவது வேணும்னா வாங்கிட்டு டின்னருக்கும் எடுத்துகிட்டு போயிடலாம். ஏன்னா லஞ்சும் சாப்பிடல, டின்னர் 2ம் சேர்ந்த மாதிரி நாங்கள் 5:30க்கு தான் போய் சேர்ந்தோம் ஹோட்டலுக்கு. அதனால் ஒரே இதாக சாப்பிட்டுட்டு வந்துட்டோம். டின்னருக்குலாம் எதுவும் வாங்கிட்டு வரல, அதை வேற எடுத்து தூக்கிட்டே போயிட்டுருக்கணுன்ட்டு. சரி போகிற வழியில் எங்கேயாவது வேற எங்கேயாவது போகலான்னா இதுவே உங்களுக்கு 6:30க்கு மேலே ஆயிடுச்சு. சரி அதுக்கப்புறம் யோசித்து பார்த்தேன், எங்கேயா நின்னா டைம் ஆயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். போகிற வழியில் சோனி பிக்சர்ஸ் என்டர்டெயின்மெண்ட் இருந்துச்சு. அது போய் பார்த்துட்டு அட்லீஸ்ட் அதையாவது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் கேட்டோம். ஆனால் பார்த்தீங்கன்னா அது வந்து முன்னாடியே புக் பண்ணியிருக்கணும்னு சொன்னாங்க. அதுவும் வந்து அது ஒரு ஸ்டுடியோ டூர் மாதிரி கிட்டத்தட்ட 1 டே ஃபுல்லாக ஆக்டிவிட்டி இருந்துச்சு அதில். அதனால் அவ்வளோலாம் பண்ண முடியாது. நாங்கள் நினச்சோம் உள்ளே போயிட்டு சும்மா அந்த யுனிவர்சல் மாதிரி ஏதாவது வெளியவே ஏதாவது இடம் இருந்துச்சுன்னா அதில் ஃபோட்டோ மட்டும் எடுத்துகிட்டு கடகடன்னு வந்துடலாம் அப்படின்ட்டு நினச்சோம். அவங்க அந்த மாதிரிலாம் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிவிட்டு அங்கே போய் கேட்டுட்டு மட்டும் கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் சரி காரை விட்டுட்டு போக கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சோம். இந்த ரெண்டல் கார் பார்த்தீங்கன்னா பெர் டேக்கு $40 ஆச்சு. டேக்ஸ் எல்லாமே சேர்த்து. ஏன்னா ஏர்போர்ட்டில் எடுக்கும்போது எப்போவுமே டேக்ஸ் கொஞ்சம் அதிகமாக போடுவாங்க. இல்லைனா பார்த்தீங்கன்னா $19 தான் காட்டுச்சு ரேட்டுன்னு. ஆனால் டேக்ஸு தான் வந்து $21. பக்கத்தில் சாண்டா மோனிகா பயர்னு ஒரு இடம் இருந்துச்சு. 30 மினிட்ஸ் to 40 மினிட்ஸ்னு காட்டுச்சு. போகலான்னு நினச்சோம். பட் ஆனால் இதுவே பார்த்தீங்கன்னா ரெண்டல் காரை விட்டுட்டு ரெண்டல் கார்லேருந்து ஏர்போர்ட்டுக்கு போகிறதுக்கு 1 to 1.5 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. பயங்கரமான டிராஃபிக் அந்த ஏர்போர்ட் இடத்துல. நாங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணல. ஆனால் நாங்கள் ரொம்ப டைம் வச்சுருந்ததுனால ரொம்ப லெஷர்லியாக அப்பயுமே வந்து நாங்கள் ஏர்போர்ட்டுக்கு போய் சேரும்போது பார்த்திங்கன்னா 9:30 ஆயிடுச்சு. செக்யூரிட்டி செக்லாம் முடிச்சு 10 o'clock தான் நாங்கள் கேட்டுக்கிட்டே போனோம். இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும். இங்கே வந்து இதுதான் வந்து நாங்கள் ஏர்போர்ட்லேருந்து ரெண்டல் கார்லேருந்து ஏர்போர்ட்டுக்கு போன ஷட்டில். இதில் ஏறி உட்காரும்போதே அவர் சொன்னார், இன்றைக்கி கொஞ்சம் டிராஃபிக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நடுவில் எங்ககிட்ட சொல்லிகிட்டே இருந்தார், இடையில இறங்கி நடந்து போயிடுறீங்களா, இங்கேருந்து டெர்மினல் லாஸ்ட் டெர்மினல் எங்களோடது 7, அதனால் இடையில இறங்கி நடந்து போயிடுறீங்களான்னு கேட்டுகிட்டே இருந்தார். ஏன்னா அவ்வளோ டிராஃபிக் அப்படியே ஸ்ட்ரக் ஆகி நின்றுட்டே இருந்தது. ஒவ்வொரு இன்ச்சாக மூவ் ஆகிக்கிட்டே இருந்துச்சு. எண்டுக்கு வந்துட்டோம். இப்போ வந்து வெளியே போயிட்டு நாங்கள் ரொம்ப டிராஃபிக்கெல்லாம் கடந்து ரொம்ப செக்யூரிட்டி செக்கெல்லாம் முடிச்சுட்டு ரொம்ப லேட் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட டைம் ஆயிடுச்சு இந்த கேட்டுக்கு போகிறதுக்கு. இப்போ தான் உள்ளே வந்திருக்கோம். வந்து அப்படியே நடந்து போயிட்டு 11 PM போர்டிங் பண்ண வேண்டியதான். ஃப்ளைட்டு கிளம்பிடும். அதுக்கப்புறம் பாஸ்டன் ரீச் ஆனதுக்கப்புறம் நான் உங்களை பார்க்குறேன். இதோட எங்களோட ஹவாய் ட்ரிப்போட கிளம்பிட்டோம். பாஸ்டனில் நம்ம பார்ப்போம். இப்போ ஃப்ளைட்டு பார்த்தீங்கன்னா பாஸ்டனில் லேண்ட் ஆக போகுது. ரொம்ப பக்கத்தில் வந்துட்டோம். 8க்கு லேண்ட் ஆகும்னு போட்டிருந்துச்சு. ஆனால் பட் 7:30க்கெலாம் கொண்டு போய் விட்டுட்டாங்க கரெக்டாக. அதனால் இதுக்கப்புறம் நாங்கள் வந்து இங்கேருந்து வந்து பாஸ்டன் எக்ஸ்பிரஸ் பிடிச்சோன்னா நேஷ்வா வரைக்குமே போயிடலாம். எங்களோட வீட்டுக்கிட்ட இருக்கிற எக்ஸிட் 8 வரைக்குமே அந்த பஸ்ஸு போயிடும். அதுக்கப்புறம் அங்கேருந்து நாங்கள் வந்து லிஃப்ட்டு புக் பண்ணி போய்க்கலான்னு நினச்சோம். ஒரு வேளை எங்களுக்கு ஃப்ளைட்டு லேட் ஆயிடுச்சுன்னா 8க்கு அப்புறம் 9:40க்கு தான் அந்த பாஸ்டன் எக்ஸ்பிரஸ் இருக்குது. எங்களுக்கு ரொம்பவே டைம் இருந்துச்சு. நாங்கள் செக்இன் பேக்கேஜ் எதுவுமே இல்லாததுனால டேரெக்டாக வந்து பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணி கரெக்டாக வந்து 8க்குலாம் அந்த பஸ்ஸு வந்துருச்சு. அவ்வளோதான், பஸ்ஸில் ஏறி கிளம்பிட்டோம். இந்த பஸ்ஸு கிளம்புனது தான் தெரியும். இது கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவர் ஆகும் நியர்லி. அதனால் அந்த 1 ஹவரு சரியான தூக்கம் போட்டோம். ரொம்ப கண்ணெல்லாம் அப்படியே தூக்கமாக இருந்துச்சு. ஏன்னா அங்கே 11க்கு ஏறினோம். அங்கே டைம் படி 11நாலே இங்கே பாஸ்டனில் 2 மணி மார்னிங் அந்த மாதிரி டைம்ங்கிறதுனால எங்களுக்கு பயங்கரமாக தூக்கம் வந்துச்சு அப்போவே. அதுக்கப்புறம் இங்கேயும் வந்து ஒரு 4-5 ஹவர்ஸ்லேயே வந்து இறங்கிட்டோம். கணக்குப்படி பார்த்தா 2க்கு ஏறி 7:30க்கு இறங்கிட்டோன்னா 5.5 ஹவர்ஸ் தான். அதனால் ரொம்ப தூக்கம் வந்துச்சு. கரெக்டாக பஸ்ஸு வந்து வந்த இடம் வந்ததே தெரில. அப்புறம் எழுப்பி விட்டோன்னே எல்லாருமே இங்கே தான் இதான் லாஸ்ட்டு ஸ்டாப்பு. இங்கே எல்லாருமே இறங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து இறங்கிட்டு நாங்கள் இப்போ லக்கேஜ் எடுத்துகிட்டு லிஃப்ட்டும் முன்னாடியே என் ஹஸ்பண்ட் போட்டு வச்சிட்டாரு. அந்த லிஃப்ட்டை அவங்க வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க கேப். அவங்க கூட அப்படியே கேப் ஏறி வீட்டுக்கு இனிமேல் கிளம்ப வேண்டிதான். இத்துடன் ட்ரிப் முடிவடைகிறது. இதுக்கப்புறம் இன்னொரு நல்ல வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். நன்றி. என்னோடய ஹவாய் ட்ரிப்பை இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்த எல்லா வியூவர்ஸுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.